ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல ஆச்சாரிய பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருவையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் இந்த அடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் எங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மங்களங்கள் நடைபெறக்கூடிய, வீட்டில் சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய, மங்கள விசேஷங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி என்பர்களே, கடந்த 3 வருடங்களாக இந்த ஜென்ம சனியிலே அவர் என்னதான் உங்கள் ராசிநாதனாக இருக்கலாம், அவருக்கு அது சொந்த வீடாக இருக்கலாம், ஹவுஸ் ஓனராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர் அந்த காரகத்தை அவருடைய வேலையை அவர் செய்வார். அப்போ ஜென்ம சனியுடைய பிடியிலே அகப்பட்டிருந்த எனதருமை மகர ராசி நேயர்களே, உங்களெல்லாம் இன்றைக்கி கூண்டுலேருந்து புறாவை பறக்க விட்டா கதையாக எல்லாரையும் கேட்டு திறந்து விட்டாச்சு. சிறை தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டதைப் போல, கட்டி போட்டு வந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு அம்மாட்ட பசுமாட்டிட்ட போன்னு சொன்னதைப் போல, என்னுடைய மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் விடுதலைக்கான நாள். விடுதலை எப்படிப்பட்டது? எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை. அது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காததாக இருக்கலாம், பசங்க செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கலாம், தவறான முடிவுகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, என்கொயரி சம்மந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸே கொஞ்சம் சிறை தண்டனை சம்மந்தப்பட்டது, வாக்குவாதங்கள், பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, அந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறது, ஆட்சி அதிகாரங்கள் செலுத்துவது, வீண்பழி சுமத்துவது, அந்த மாதிரியான பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக உங்களுக்கு இருந்தாலும் இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. இது எனக்கு நடக்குமா சாமி? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பக்கமாக இருக்குது. நான் மிகப்பெரிய, எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம், நல்ல பக்தியான குடும்பம், சாமி கும்பிடக்கூடிய குடும்பம், எங்கள் வீட்டில் செய்யாத விரதங்கள் இல்லை, எங்கள் வீட்டில் செய்யாத அனுஷ்டிக்காத பூஜைகளே இல்லை, ஆனாலும் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி நடந்து போச்சு சாமி, இதிலேருந்து நாங்கள் மீள்வோமா, வெளியில் வருவோமானா நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க மகர ராசி அன்பர்களே. அதுக்கு என்ன பண்ணணும் சாமி? அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்கள் ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவரிடத்துல, இதுக்கு சாமி இந்த மாதிரி இப்போ தான் ஜென்மசனி முடிஞ்சிருக்கு, நம்ம நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இதுதான் நடக்கணும். சும்மா நீங்கள் அவர் போய் நோண்டக்கூடாது. நீங்கள் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு இது நடக்குமா நடக்காது, இது நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதை வழிபாடுகளை, பிராயச்சித்தங்களை, பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஜெயிக்கக்கூடிய, வின் பண்ணக்கூடிய, சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது மகர ராசி நேயர்களே. பொதுவாக உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதே போல் 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார். அப்போது முன் ஜென்மாந்திரத்திலே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும். சனி பகவான் அங்கே இருந்து வரலும் அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்காது, நடந்திருக்காது.
இப்போ சனி பகவான் வெளியில் போயிட்டார், அதனால் இந்த பூர்வ புண்ணியம் இங்கே ஆக்டிவேட் ஆகும். அப்போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடுகள் சம்மந்தப்பட்டது, நிலம்பலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வீடு நிலம் வாசல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கிங்க பிரச்சனை, பங்காளிங்க பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா, அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அடிதடி சண்டைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. நல்ல முறையில் ஒற்றுமையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்கள் அவங்கள எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இல்லை சாமி, அவங்க வேறு மாதிரி போகிறாங்க, செய்வினை, மந்திரம், மாந்திரீகம், காளி பூஜை, கண்ணாமுன்னான்னு செய்கிறாங்க சாமி, ஜட்ஜியே வசப்படுத்துகிறாங்க, வக்கீலை வசப்படுத்துகிறாங்க, வக்கீல் நமக்கு எதிர்த்த மாதிரி நம்ம வக்கீலே அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நிச்சயமாக இதெல்லாம் வாராகியால் செய்ய முடியுமா சாமின்னா, வாராகி நினைத்தால் உங்கள் எதிரியை தூள் ஆக்கிடுவாங்க. பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனை விலகும். அதே போல் அக்கம்பள்ளி இடத்துக்காரங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை, கடைக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வீடு வாசல் பிரச்சனைகள்லாம் கூட விலகும், நன்மை நடைபெறும். மகர ராசி அன்பர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன பலவிதமான மனக்குழப்பங்கள் இந்த மகர ராசிக்கு இருந்து வருது. அது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனக்குழப்பங்கள், ஒரு டிப்ரெஷன். அது யோசிச்சு இந்த கடனை எப்படி அடைப்போம், ஒரு கௌரவம், ஒரு ஊரில் நம்ம கௌரவமாக இருந்துட்டோம் சாமி, பசங்க இருக்க நல்லபடியாக அவங்கள நம்ம செட்டில் பண்ணணும், அந்த கௌரவம் குறைச்சல் வந்துடக்கூடாது, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும், வெளியிலையும் தெரியக்கூடாது. இதெல்லாம் எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ பெரிய பெரிய குடும்பத்தார்கள் அதெல்லாம் வாராகி நல்ல முறையில் அவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது மகர ராசி அன்பர்களே. அதே போல் நிறைய அந்த மகர ராசி அன்பர்கள் ஏமாற்றம், அதாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, பணங்காசு, சொத்து பத்துக்கள் அடமானம் வைக்கிறது, தெரியாமல் உதவி செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிறது, இப்படி பல இடங்களில் மகர ராசி அன்பர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொடுத்த பணம் திரும்புதல், இதெல்லாம் கேட்டு பார்த்துருப்பீங்க, அவன் தரவே மாட்டான், இப்போ போய் கேட்டால் அவன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் அரசாங்கத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், லைசன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டெண்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வர வேண்டிய பில் பேமெண்ட்ஸாக இருக்கலாம், பில் பெண்டிங்காக இருக்கலாம், அரசாங்கத்தால் உங்களுக்கு நடக்க வேண்டிய வரவேண்டிய பணங்காசுகள், பர்மிஷன்ஸ், லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது, இவையெல்லாம் உங்களுக்கு உரிய காலத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதே போல் அரசாங்க பதவிகள், நல்ல போஸ்டிங், அரசியல் தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க், ஹையர் போஸ்ட், ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாப், ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு சிஇஓ, நல்ல உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்கள். பதவி உயர்வு உண்டு, வேலை வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். நிறைய மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் மகர ராசி அன்பர்கள் ஒரு சிட்டிசன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம், பிஆருக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம், இமிக்ரேஷன் ப்ராப்ளம் இருந்து அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம், அங்கே ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இருந்து கோர்ட் கேஸ் வந்து அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணி, இதெல்லாம் நல்லது நடக்கும். எத்தனையோ அன்பர்களுக்கு நம்ம அந்த மாதிரி இமிக்ரேஷன்ஸ்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், பூஜைகள்லாம் செஞ்சு. அப்போ இமிக்ரேஷன் ப்ராப்ளம், அங்கே உள்ள கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம், வம்பு வழக்குகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அன்பர்களுக்கு நம்ம வெற்றிகளை தேடி தந்திருக்கிறோம். அதே போல் குடியிருக்கக்கூடிய வீடு தொடர்ந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது, அடுத்து 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 நல்லது நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான வீடு பிரச்சனைகள் இருக்குமே, இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது சாமி, செய்வினை, தீவினை, முன்வினை,
இதில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி, வீட்டில் முன்னேறவே விட மாட்டேங்குது. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அந்த மாதிரி செய்கின்ற போது அந்த வீடு சுபிக்ஷமாகும். அது மூலிமா அந்த வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் என்ன மாதிரியான செய்யணும் என்பதை தெரிந்து செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி என்பர்களே. அதே போல் திருமணங்கள் கைகூடும், திருமண யோகங்கள் கைகூடும். வயோதிக திருமணம், நாள்பட்ட திருமணம், காதல் திருமணம், முதல் திருமணம், ரெண்டாவது செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸ் ஆனவங்க செகண்ட் மேரேஜ் செஞ்சுக்கிறது, ஒரு 45 வயசு 44 வயசு, திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும், மன கவலைகள், மன கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகும், சந்தோஷமான எதிர்காலம் உருவாகப் போகுது. பொதுவாக மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம். வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், தொழில் சிறந்து விளங்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிஸ்னஸ் நல்லா சிறப்பான பிஸ்னஸ் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அரசியல் தலைவர்கள், அரசியல், சினிமா துறை, ரியல் எஸ்டேட், பில்டர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், இவை 4மே கை கொடுக்கக்கூடியதாக சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, தொலைக்காட்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்களாம் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள், புதிய உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள், அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்படும். அதை வச்சு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். மீடியா துறைக்கு, சினிமா துறைக்கும் அதே போல் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.